Hi friends, welcome to my channel. டெட் எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்காக டெய்லி நாம் சைக்காலஜியில் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்காக தான் இந்த வீடியோ. முழுசாக நீங்கள் 30 மதிப்பெண்கள் எடுக்கணுமா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் இருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போது அனிச்சை செயல் தனிச்சை செயலாக மாறுகிறது? அறிவு வளர்ச்சி அடையும் பொழுது. எப்போது அனிச்சை செயல் தனிச்சை செயலாக மாறுகிறது? அறிவு வளர்ச்சி அடையும் பொழுது. மொழி வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைவது எது? ஊக்குவித்தல். மொழி வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைவது எது? ஊக்குவித்தல். அறிவு வளர்ச்சி என்பது கருத்து உருவாதல் மற்றும் கருத்து அடைதல் இவ்விரண்டுகளுக்கும் இடையே ஏற்படும் செயல்வினை ஆகும் என்பதை கூறியவர் ஜே.எஸ். ப்ரூனர். அறிவு வளர்ச்சி என்பது கருத்து உருவாதல் மற்றும் கருத்து அடைதல் இவ்விரண்டுகளுக்கும் இடையே ஏற்படும் செயல்வினை ஆகும் என்பதை கூறியவர் யார்? ஜே.எஸ். ப்ரூனர். அறிவுத்திறன் வளர்ச்சிக்கு அடிப்படையானது மொழி. அறிவுத்திறன் வளர்ச்சிக்கு அடிப்படையானது மொழி. புலன்காட்சி என்பது என்ன? புலன் உணர்வு ப்ளஸ் பொருள் அறிதல். புலன்காட்சி என்பது என்ன? புலன் உணர்வு ப்ளஸ் பொருள் அறிதல். புலன்காட்சியின் வெளிப்புற காரணி என்ன? ஒப்புடைமை. புலன்காட்சியின் வெளிப்புற காரணி ஒப்புடைமை. தூண்டல் துலங்கல் ஏற்படும் காரணமாக அமைவது புலன் உறுப்புக்கள். தூண்டல் துலங்கல் ஏற்பட காரணமாக அமைவது புலன் உறுப்புக்கள். நம் புலன் உறுப்புக்களின் வாயிலாக பெறுவது புலன் உணர்வு. நம் புலன் உறுப்புக்களின் வழியாக பெறுவது புலன் உணர்வு. முயற்சி தூண்டல் மற்றும் சிக்கல் தீர்வு இவை எதனுடன் தொடர்புடையது? சிந்தனை. முயற்சி தூண்டல் மற்றும் சிக்கல் தீர்வு இவை எதனுடன் தொடர்புடையது? சிந்தனை. கவனம் ஊஞ்சலாடும் தன்மை உடையது. இதற்கு என்ன பொருள்? கவனமாற்றம். கவனம் ஊஞ்சலாடும் தன்மை உடையது. இதற்கு என்ன பொருள்? கவனமாற்றம். கவனம் நம் நினைவு பரப்பில் எங்கு இருக்கும்? நனவு குவி மையத்தில். கவனம் நம் நினைவு பரப்பில் எங்கு இருக்கும்? நனவு குவி மையத்தில். நம்முடைய மனதில் தொடர்ந்து நிகழ்கின்ற செயல் எது? சிந்தனை. நம்முடைய மனதில் தொடர்ந்து நிகழ்கின்ற செயல் எது? சிந்தனை. ஒரு பொருளையோ அல்லது செயலையோ தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சி கவனம். ஒரு பொருளையோ அல்லது செயலையோ தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சி கவனம். பாலைவனத்தில் கானல் நீர் இருப்பது போல தெரிதல். இதற்கு பெயர் இல்பொருள் காட்சி. பாலைவனத்தில் கானல் நீர் இருப்பது போல தெரிதல். இதற்கு பெயர் இல்பொருள் காட்சி. பார்வை திரிபு காட்சி பரிசோதனையை உருவாக்கியவர் முல்லர் மற்றும் லயர். பார்வை திரிபு காட்சியை பரிசோதனையை உருவாக்கியவர் முல்லர் மற்றும் லயர். புலன்காட்சியின் உட்புற காரணி என்ன? மனப்பான்மை. புலன்காட்சியின் உட்புற காரணி மனப்பான்மை. தசைகள் மற்றும் சுரப்பிகள் இயக்கு வாய்க்கள். தசைகள் மற்றும் சுரப்பிகள் இயக்கு வாய்க்கள். ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம். கவனம் ஆர்வத்தின் செயல்பாடாம் என்று கூறியவர் யார்? மெக்டூகல். ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம். கவனம் ஆர்வத்தின் செயல்பாடாம் என்று கூறியவர் மெக்டூகல். கண் மூக்கு வாய் மெய் போன்ற புலன் உறுப்புக்கள் புகுவாய்க்கள். கண் மூக்கு வாய் செவி மெய் புலன் உறுப்புக்கள்ங்கிறது புகுவாய்க்கள். தசைகள் மற்றும் சுரப்பிகள் இயக்குவாய்க்கள். கண் காது ஐம்பொறிகள் புகுவாய்க்கள். குழந்தை உலகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு அறிவு மற்றும் செயல்முறைகள் சாத்தியமாகின்றன என கூறியவர் பியாஜே. குழந்தைகள் உலகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு அறிவு மற்றும் செயல்முறைகள் சாத்தியமாகின்றன என கூறியவர் பியாஜே. உள செயல்களில் சிக்கல் மிகுந்ததும் கடினமானதும் எது?
சிக்கல் தீர்வு கற்றல். உள செயல்களில் சிக்கல் மிகுந்ததும் கடினமானதும் எது? சிக்கல் தீர்வு கற்றல். ப்ரூனரின் கருத்துப்படி கற்றல் அடிப்படையை கொண்டது. பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை. ப்ரூனரின் கருத்துப்படி கற்றல் எதனை அடிப்படையாக கொண்டது? பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை. சிக்கல் தீர்வு முறையை பிரபலப்படுத்தியவர் ஆஸ்பர்ன். சிக்கல் தீர்வு முறையை பிரபலப்படுத்தியவர் ஆஸ்பர்ன். ஒருவர் அங்கு இல்லை என்றாலும் யாரோ ஒருவர் இருப்பதை போன்று பார்த்தல். இதற்கு பெயர் இல்பொருள் காட்சி. ஒருவர் அங்கு இல்லை என்றாலும் யாரோ ஒருவர் இருப்பதை போன்று பார்த்தல். அதற்கு என்ன பொருள்? இல்பொருள் காட்சி. தூண்டப்பெறுதல், கண்டறிதல், தீர்வு கூறல், நடைமுறைப்படுத்துதல் ஆகிய பணிகளே எதில் இடம்பெறுபவை? சிக்கல் தீர்வு. தூண்டப்பெறுதல், கண்டறிதல், தீர்வு கூறுதல், நடைமுறைப்படுத்துதல் ஆகிய பணிகள் எதில் இடம்பெறுபவை? சிக்கல் தீர்வு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.